அது என்ன? உனது அந்தரங்கங்கள் என்ன? நான் ஜெப ஆலயங்களிலும் வெளியிலும் வெளியரங்கமாய்தான் பேசினேன். நீர் ஏன் என்னிடத்தில் விசாரிக்கிறேன்? என் போதனைகளை கேட்டவர்களை கேளுங்கள். நான் என்ன பேசினேன் என்று அவர்கள் உமக்கு சொல்வார்கள். என்ன திமிர்! பெரிய குருடன் பேசும் முறையா இது? நான் தவறாக பேசியிருந்தால் என்ன தவறாக பேசினேன் என சொல். இல்லை என்றால் ஏன் என்னை அடித்தாய்? நிரூபிக்க வேண்டுமோ? சாட்சிய வேண்டுமோ? நசரேயனாகிய இயேசுவே, கடவுள் மேல் ஆணையிட்டு கேட்கின்றேன், நீர் உண்மையாகவே கடவுளின் மகனா? நீர் மெசியாவாக இருந்தால் வாய் திறந்து பதில் சொல்லும். அதை நீரே சொல்லுகிறேன். மருமகன் வல்லவராம் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்து விட்டான். இதற்கு மேலும் நமக்கு சான்றுகள் தேவையா? பழித்து பேசியதை நீங்களே கேட்டீர்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? மக்கள் மனதை கலைத்து கலகம் ஊட்டுகிறான் என்று இந்த மனிதனை என் கண் முன் நிறுத்தியிருக்கின்றீர்கள். நானும் உங்கள் முன்னிலையிலேயே விசாரித்தேன். என்னால் இவரிடம் ஒரு குற்றமும் காண முடியவில்லை. ஏரோது அரசரிடம் அனுப்பினேன், அவரும் ஒன்றும் செய்யவில்லை. ஆகவே இவனை கசைகளால் நன்றாக அடித்து பின் விடுதலையாக்குகிறேன். என்ன விடுதலையா? சிறையில் இருக்கும் பரவாசை இருக்கு வாருங்கள். ஒருவனை விடுதலையாக்குவது என் வழக்கம். இதோ இங்கே பரபாஸ் இருக்கிறான். நான் கேட்கிறேன், இவர்களில் யாரை நீங்கள் விரும்புகிறீர்கள்? பரபாசையா, இதோ நிற்கும் நசரேயனாகிய இயேசுவையா? அப்படியானால் இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இதோ மனிதன் அப்படியானால் நீங்களே ஒப்புக்கொண்டு சிலுவையில் அறையுங்கள். ஏனெனில் இவனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன். எங்களுக்கு வேறு சட்டம், அதன்படி இவன் சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை கடவுளின் மகன் என்கிறான். இவன் உங்கள் அரசரை சிலுவையில் அறைவதா? செசாரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை. இந்த நீதிமான் ரத்தத்தின் மட்டில் நான் குற்றமற்றவனாயிருக்கிறேன். இனிமேல் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய ரத்தம் எங்கள் பேரிலும் எங்கள் மக்கள் பேரிலும் இருக்கட்டும். உங்கள் விருப்பப்படியே இந்த மனிதனை சிலுவையில் அறைந்து கொள்ள உங்களிடம் கையளிக்கிறேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி